வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் அதிசயமான விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஆழ்கடலில் பயணம் செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும், கடலுக்கு அடியில் என்ன இருக்கிறது அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கடந்த 1911ஆம் ஆண்டு கிரீன்லாந்தில் தென்மேற்கு பகுதியில் இருந்து பெரிய பனிப்பாறையிலிருந்து ஒரு பெரிய பனிக்கட்டி உடைந்து மிதக்க தொடங்கியது. அது மெதுமெதுவாக தெற்கே நகர்ந்து படிப்படியாக கரைந்தும் போயிற்று. சவுத்தம்பட்டன் என்ற நகரத்தில் நியூயார்க்கை நோக்கி தனது பயணத்தை துவங்கியது. டைட்டானிக் கப்பல் அவ்வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது கிரீன்லாந்தில் உடைந்த பனிப்பாறையில் எஞ்சிய பகுதி அனைத்தும் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. டைட்டானிக் கப்பல் மீது மோதியதால் இந்த விபத்துகள் ஏற்பட்டது. நிலவு கூட இல்லாத ஒரு கடும் குளிரில் 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த விபத்து நேர்ந்தது. டைட்டானிக் கப்பல் மீது மோதியதும் அந்த பனிப்பாறை அளவு சுமார் 1600 அடிக்கு மேல் இருக்கலாம் என கணக்கிட்டு கூறப்படுகிறது. விபத்து நேர்ந்து 3 மணி நேரத்துக்குள் டைட்டானிக் கப்பல் முழுவதுமாக மூழ்கியது. அந்த கப்பலில் 1500 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் தற்போது கடலின் அடி ஆழத்துக்குள் புதைந்து கிடக்கிறது. என்று நாம் கடலின் அடியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு